பார்ப்போமாக. தோத்திரம் தோத்திரம் சோத்திரம். விசேஷமாக ஆமென் சோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் இல்லை, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமென் அல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சங்கீதம் 112:9 சொல்கிறது, நீதிமானுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். நீதிமானுடைய கொம்பு எப்படி உயர்த்தப்படுமா? மகிமையாய் உயர்த்தப்படும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். இதில் கொம்பு என்பது எதை காட்டும் என்றால் அதிகாரத்தையும் ஆளுகையும் காட்டும். ஆமென். வல்லமையை காட்டும். கொம்பு என்பது அதிகாரத்தையும் ஆளுகையும் ஆமென் அதனுடைய வல்லமையும் அதை காட்டும் என்று நம்ம பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானின் கொம்பு உயர்த்தப்படும். சங்கீதம் 75:10 நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். சங்கீதம் 112:9 நீதிமானுடைய கொம்பு மகிமையாய் உயரும். ஆமே, மகிமைன்னா அவனுடைய மதிப்பு அதிகமாகும், அவனுடைய புகழ் அதிகமாகும், அவனுக்கு மதிப்பு. ஆமே, அவமதித்த நிந்தித்த அந்த இடத்துல அவனுடைய மதிப்பு அதிகமாகும், அவங்களுடைய மரியாதை அதிகமாகும், அவர்களுடைய கனம் அதிகமாகும். அதான் மகிமையாய் உயர்த்தப்படுதல். எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டார்களோ, மிதிக்கப்பட்டார்களோ, ஒதுக்கப்பட்டார்களோ, தள்ளப்பட்டார்களோ அதே இடத்துல நீதிமானுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பின் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 92:10 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமே, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தப்படும் என்று சங்கீதம் 92:10 சொல்லுகிறது. ஆனால் உபாகம் 33:17 சொல்லப்படும், யோசேப்பின் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். தோத்திரம். ஆமே, யோசேப்பு ஒரு நீதிமான். யோசேப்பு யாரு? நீதிமான். அப்போ நீதிமானாகிய யோசேப்பின் கொம்பு அது உயர்த்தப்படும் என்று வேதம் நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வருவீர்கள் என்றால் ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் 1 முதல் 4 வரை நீங்கள் படித்து பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு 17 வயது இளைஞன் என்று யோசேப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆனால் அந்த 4 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தா யோசேப்பு நீதிமான் என்று நம்ம பார்க்கின்றோம், அவனுடைய சகோதரர்கள் துன்மார்க்கர்கள் என்று பார்க்கிறோம். ஏன்னா சகோதரர் செய்கிற அநியாயம் அக்கிரமத்தை தன் தகப்பன்ட்டு அவன் சொல்லுவான் என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். இவன் ஒரு துன்மார்க்கனாக இருந்தால் அந்த துன்மார்க்கத்தை அவன் வீட்டில் வந்து சொல்ல மாட்டான். இவன் நீதிமானாக இருந்தபடினால தான் அவனும் செய்த துன்மார்க்கத்தை அவன் தகப்பனிடத்தில் அவன் சொல்லுகிறவனாக இருந்தான்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு குடும்பத்தில் தான் இருக்காங்கன்னு பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்தில் தான் இருக்காங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு பகுதியினர் துன்மார்க்கனாக இருக்கிறார், அதில் இவன் மட்டும்தான் அவன் நீதிமானாக இருக்கிறான் என்று வேதம் நன்றாக நமக்கு சொல்லுகிறதுன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனம் 8, 9, 10 இந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருகிறன்னு பார்க்கிறோம். என்ன சொப்பனம் வருது? அவன் என்ன சொப்பனம் பார்க்குறான்? வாசிங்க 7வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் 7, 8, 9 வரை வாசிங்க பார்க்கலாம். நான் வயலில் அறுத்த அப்பொழுது என் அரிக்கட்டுகள், அவனுடைய அரிக்கட்டு என்ன செஞ்சுதான்? யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள், அந்த சகோதரன் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றில் என்ன செஞ்சது? வணங்கி நின்றது. பார்த்து, நீ எங்களை ஆளுகை செய்வாயோ, நாங்கள் உமக்கு அடிமையாக இருப்போமோ? நீ குட்டி பையா, நாங்களும் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ மூத்தவர்கள், உன்னை நீ எங்களை ஆளுவாயோ, நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ, நாங்கள் உமக்கு அடிமையாக இருப்போமா என்று அவனை என்ன சொல்கிறாங்க? இகழ்கிறார்கள் பார்க்கிறோம். 9வது வசனம், வேறொரு சொப்பனத்தையும் கண்டு 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கினது என்று சொன்னான்னு போட இருக்கிறது. ஸ்தோத்திரம் வைக்கிறோம்.
அப்போ பாருங்க, சொப்பனம் தான் பார்த்தான், சொன்னான்னு பாய்க்கிறோம். என்ன பார்த்தான்? அப்போது 37:8 அவனை பார்த்து சொல்கிறான், நீ எங்களை ஆளுகை செய்வாயோ, நீர் எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ, நானும் உன் தாய் உன் சகோதரன் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை என்ன செய்தார்கள்? கடிந்து கொண்டார்கள் பாய்க்கிறோம். அவனை என்ன செய்தார்கள்? கடிந்து கொண்டார்கள் பாய்க்கிறோம். தோத்திரம். அப்போது அதற்கு யோசிப்பு எந்த ஒரு எதிர்வினையும் செய்யலைன்னு பாய்க்கிறோம். அமைதியாக தான் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு சொப்பனம் பார்த்தான், சொப்பனத்தை சொன்னான்னு பாய்க்கிறோம். அவ்வளோதான். ஆமென். தோத்திரம். சொப்பனத்தை கொடுத்தது யார்? கர்த்தர். கர்த்தர் கொடுத்த ஒரு சொப்பனத்தை அவன் சகோதரர்கிட்டையும் அவன் தாய் தப்பன்னு என்ன செஞ்சான்? சொன்னான். சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், தாய் தப்பன் அவனுங்களை கடிந்து கொண்டார்கள் என்று அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கின்றோன்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 19-20 பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறான், இதோ சொப்பனக்காரன் என்ன செய்கிறான்? வரைகிறான். இவனை கொன்று போட்டுருவான். இவன் சொப்பனை எப்படி நடக்குது? தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அவனுக்கு ஒரு சகோதரர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது? இவன் சொப்பனத்தின்படி இவனுக்கு என்ன செய்யும்? நடக்கும். அதனால தான் இவன் என்ன சொல்கிறான்? இவன் கொன்று போட்டால் இவனுக்கு நம்மளை ஆள மாட்டான், நம்ம அவனுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். ஆளை காலி பண்ணியாச்சுன்னா சொப்பனம் எப்படி நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை கொலை செய்ய சதி மோசம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம அதெல்லாம் வாசித்தானே நேரம் இருக்காதுன்னு பார்க்க. ஆகவே ரூபன் அவங்க கைகளுக்கு தப்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் மீதியானின் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான்னு பார்க்கிறோம். அந்த மீதியானர்கள் 37-36 எகிப்துள்ள போத்திபார் வீட்டில் யோசேப்பு அவன் என்ன செஞ்சான்? விற்று போட்டான்னு பாய்க்கிறோம். தோத்திரம். இப்போ என்ன முடிஞ்சு போச்சு, நீ என்னடா நம்ம வீட்டில் இருந்தால் தானே எங்களை அவன் அப்படி சொல்லி அனுப்பிட்டான்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அங்கே அவன் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? அடிமையா. எத்தனை காசுக்கு அவன் விற்கப்பட்டான்? 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று போட்டான்னு பாய்க்கிறோம். 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாக விற்று போட்டான்னு பாய்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, போத்திபார் வீட்டில் தான் அப்படின்னா போத்திபார் வீட்டில் ஒரு பிரச்சனையாகி எங்கே போகிறான்? ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் 1 முதல் 23 வரை படித்து பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிலுக்குள்ளே போகிறான். ஜெயிலுக்குள்ளே ஆமாம், பார்வோனுடைய பானபாத்திரக்காரனும் பார்வோனுடைய சுயம்பாகியும் ஒரு தப்பு செஞ்சு 2 பேரும் உள்ளே வரானுவ. ஒருத்தன் தான் தப்பு பண்ணுறான், ஒருத்தன் தப்பு பண்ணலை. ஆனால் 2 பேரும் என்ன பண்ணுறானுவ? ஒரு சொப்பனத்தை சொல்கிறானுவ. அவன் சொன்னபடியே என்ன செஞ்சது? ஆமாம், சுயம்பாகிய தூக்கி போட்டாங்க. பானபாத்திரக்காரனுக்கு திரும்பவும் அவன் தலையை நிமிர பண்ணி அவனுக்கு கொடுத்தாங்க. ஆகவே அவன் சொன்ன சொப்பனத்தின்படி என்ன செஞ்சது? நடந்தது. ஆனால் பானபாத்திரக்காரன் யாரை மறந்துட்டான்? ஆமாம், யோசேப்பை மறந்துட்டான்னு பாய்க்கிறோம். யோசேப்பை என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான்னு பாய்க்கிறோம். தோத்திரம். ஆனால் ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 1 முதல் 13 வரை படிச்சிங்கன்னா அங்கே பார்வோனுக்கு ஒரு சொப்பனை வருதுன்னு பாய்க்கிறோம். பார்வோனுக்கு என்ன வருது? ஒரு சொப்பனை வருதுன்னு பாருங்க. அப்போ ஒரு சொப்பனத்தை வச்சு யோசேப்புக்கு வெளிப்படுத்தி ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல வச்சு அந்த அர்த்தத்தை சொன்னவன்படியே நடந்துச்சு. ஆனாலும் சொப்பனத்தை சொன்னவனை மறந்துட்டான். இவனுக்கு பதவி வந்துட்டு. இப்போ பார்வோனுக்கு என்ன வருது? ஒரு சொப்பனை வருது. என்ன வருது? ஆமாம், 7 செழுமையான பசுக்கள், 7 கேவலமும் அவலட்சமான பசுக்கள். இது செழுமையானதை என்ன செஞ்சிருது? சாப்பிட்ருது. அப்புறம் ஒன்று கேட்கணும், என்னது? 7 செழுமையான கதிர்கள், 7 சாவியான கதிர்கள். இது செழுமையான கதிர் என்ன செஞ்சிருது? விழுங்கி போட்டது. இது பார்த்து பார்வோன் திடுக்கிடுறான்னு பாய்க்கிறோம். அவன் நெபுகாத்நேச்சர் சொப்பனத்தையே மறந்துட்டான். ஆனால் இவனுக்கு சொப்பன ஞாபகம் இருக்குது. சொப்பனத்தை சொல்கிறான். ஆனால் அதை அர்த்தத்தை சொல்ல எய்த்து தேசத்தில் மந்திரவாதிகளாலையும் சூனியக்காரங்களாலும் என்ன செய்ய முடியல? சொல்ல முடியலை. இப்படி கலங்கி நிற்கிறாரு பார்வோன் பாய்க்கிறோம். இப்போ நீங்கள் கவனத்தில் எடுப்பீர்களாண்டா. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இப்போ தான் சொப்பனத்துக்கு யாரும் சொல்லணும்னு சொப்பனன் உடனே யாருக்கு அறிவு வருது? பானபாத்திரக்காரன். நான் செய்த குற்றம் இன்று தான் எனக்கு நினைவு வந்து. ஏன்னா நாங்கள் ராஜாவே, நாங்கள் ஜெயிலில் இருக்கும்போது யோசேப்புங்கிற ஒருத்தன் சொப்பனத்தை நாங்கள் சொன்னோம், கரெக்டாக சொன்னோம், கரெக்டாக நடந்துச்சுது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆதியாகமம் 41:14 அவனை கூப்பிடப்படுகிறதுன்னு பாய்க்கிறோம். அவனுடைய வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறதுன்னு பாய்க்கிறோம். 15 என்ன பண்ணுறான்னா, சொப்பனத்தை அர்த்தம் சொல்லுகிறது யார்? கர்த்தருக்குரியதுன்னு சொல்கிறான். ஆமாம், 16
பார்வோனுக்கு மங்களகரமான வார்த்தைகளை தேவன் சொல்வார், நான் அல்ல அப்படி என்று அவன் சொல்கிறான் பார்க்கிறோம். 28வது வசனத்தை வாசிங்க. 28 ஆதியாகமம் 41. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? காண்பித்து இருக்கிறார் அப்படி சொல்றான். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு காரியத்தை சொல்றான். இந்த பஞ்சத்திலிருந்து இந்த தேசத்தையும் உம்முடைய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் 5ல் ஒரு பகுதியை வாங்கி அந்த தேசத்துக்கு ஒரு விசாரணைக்காரனை வச்சு அதை வைப்பார் என்றால் உம்முடைய தேசம் பாதிக்கப்படும் அப்படின்னு அவன் ஒரு ஆலோசனை அவனுக்கு சொல்லுகிறான். என்ன வைங்கன்னு அவன் சொல்லலை. அவன் கரெக்டாக அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அதை காப்பாற்றுவதுக்கு வழியையும் அவன் அருமையாக நினைச்சிறான், பார்வோனுக்கு அவன் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, சோத்திரம். அவன் சொல்கிறான், ஆதியாகமம் 41:33 வாசிங்க. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. ஆகையால் விவேகமும் தேடி அவனை எகிப்து அப்போ சொல்கிறான் பாருங்க. நீங்கள் ஒரு ஆழத்தை எங்கே தேட சொல்கிறான்? எங்கே தேட சொல்கிறான்? எகிப்தில் தேட சொன்னான். அவன் தேடி தான் ஒன்றும் கிடைக்கலையே. எவன் சொன்னான்? தேடுறான், ஒருத்தனும் கிடைச்சில்ல. இப்போ இவன் தேடு. அப்படி ஒருத்தன் கிடைச்சானா அவனையே நீ என்ன செய்ய? அதிகாரியா எகிப்துக்கு அதிகாரியா நீ வைப்பீராக அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பார்வோன் என்ன சொல்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 41:39 பார்வோன் என்ன சொல்கிறான் பாருங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இதையெல்லாம் உனக்கு வெளிப்படுத்தினபடினால் உன்னை போல விவேகமும், அப்ப எங்க எகிப்து தேசத்திலே உன்னை போல விவேகமும் ஞானமும் அறிவுள்ளவன் இந்த எகிப்து தேசத்தில் ஒருவனும் இல்லை. நீ சொல்லுகிற இந்த காரியத்தை செய்ய, இந்த தேசத்தை காப்பாற்ற, இந்த தேசத்தை மக்களை காப்பாற்றக்கூடிய ஒருவனும் எங்க இல்லை? எகிப்து தேசத்தில் இல்லை. இதை தேவன் உனக்கு தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நீ சொன்னால, நீ தான் என் அரண்மனைக்கு என்ன செய்யணும்? அதிகாரியாய் இருக்க வேண்டும். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள்? அடங்கி நடப்பார்கள். ஆமா, சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் ஒன்னிலும் பெரியவனா இருப்பேன். என்ன சொல்றேன்? பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை நான் என்ன பண்ணிட்டேன்? அதிகாரியா மாத்திட்டேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்து தரித்து ஏற்றி தண்டலிட்டு பண்ணிங்கன்னா, யோசேப்பு போனால் என்ன செய்யணும்? மோங்க உப்புற அவன் காலில் விழணும், எல்லாரும் விழணும். தண்டலிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக கூறுவித்தான். எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசேப்பு என்ன ஆக்குன்னு சொல்லலை. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் ஒருவன் கூட என்ன செய்யக்கூடாது? எந்த வேலையும் நடக்கலை, ஒரு வேலை நடக்கலை. ஆனால் இவ்வளோ அதிகாரத்தை நினைச்சுறான். என்ன எதை வச்சு நம்பி யோசேப்பிட்ட கொடுக்குறான்? ஒரே ஒரு சொப்பனம் தான். தகப்பன் வீட்டில் ஒரு சொப்பனத்தை கண்டான். சகோதரர்கள் அவனை என்ன செஞ்சாங்க? கொலை செய்ய, கொல்றதுக்கு ரெடி பண்ணாங்க. அந்த சொப்பனம் அப்படியே இருக்கு. ஆமே, அந்த செயலுக்குள்ள ஒரு சொப்பனத்தை பார்த்து அர்த்தம் சொன்னான். அந்த சொப்பனத்துக்கு பதிலாக என்ன நடந்தது? பார்வோனுக்கு அர்த்தம் சொன்னான். அவன் என்ன செஞ்சான்? அந்த எகிப்து அந்த சொப்பனம் தானே. அப்போ கர்த்தர் கொடுத்த ஒரு சொப்பனம், அவன் சொப்பனம் என்ன செய்தா? அதே சொப்பனம், மொத்தம் 3 சொப்பனம். அவன் அங்கே தகப்பன் வீட்டில் சொப்பனத்தை பார்த்து சொல்கிறான். அவன் சொப்பனத்துக்கு 2 இடத்துல அர்த்தம் சொல்கிறான். தோத்திரம். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னது உடனே அந்த ஒரு சொப்பனத்தின் மூலம்தான் யோசேப்பின் தலை உயர்கிறது. ஆமென்.
அடிமையா விற்கப்பட்டவன். யோசேப்பு எங்க விற்கப்பட்டவன்? அடிமையா விற்கப்பட்டவன். ஆமே. அப்போ கர்த்தர் 17 வயசுல அவனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். ஆனா 30 வயசுல எகிப்து தேசத்திலே யோசேப்பின் கொம்பு உயர்கிறது, மகிமையாய் உயர்கிறது. ஆமென், அல்லேலூயா. மகிமையா நினைச்சுக்கிறது முழு. அவன் உத்தரலாம் ஒருவனும் கையை காலை நினைச்சக்கூடாது, அசைக்க கூடாது. இன்னொரு போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான், கொலை செய்யக்கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ அவன் தகப்பன் வீட்டில் ஆதி 37:7-8 ஒரு சொப்பனம் கண்டான். என்ன கண்டான்? ஆமாம், யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, சகோதரன் அரிக்கட்டுகள் அதை என்ன செஞ்சது? வணங்கினது. புரியுதுங்களா? சூரிய சந்திரன் வந்து வணங்கினதுன்னு பார்க்கிறோம். இதை யோசேப்பு சொன்னான், அவ்வளவுதான். ஆனால் ஸ்தோத்திரம், 13 வருஷம் கழிச்சு 13 வருஷத்தில் அந்த சொப்பனம் அது நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ எகிப்து தேசத்தில் அவன் எங்கே அதிபதியாக மாறிட்டானா? அவன் வீட்டில் அடிமையாக தான் இருந்தான். வீட்டில் அடிமையாக இல்லை, போத்திபார் வீட்டில் அடிமையாக தான் ஜெயிலுக்கு இருந்தான்னு பார்க்கிறோம். ஆனால் அடிமையாக தான் விற்கப்பட்டான்னு பார்க்கிறோம். ஆனால் அடிமையான யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் மாறுகிறான். அவனுடைய கொம்பு என்ன செஞ்சது? ஆளுகை. அது கொம்புன்னா அதிகாரம், ஆளுகை காட்டும். யோசேப்பின் கொம்பு கிட்ட தான் வந்ததுன்னு பார்க்கிறோம். அதிகாரம், ஆளுகை. பார்வோன்ட்ட கொடுத்துட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். நான் சும்மா தான் பண்ணிட்டான், நீ எல்லாம் நீ தான், எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டான். தோத்திரம். கர்த்தருக்கு சிங்கானத்தில் சும்மா இருப்பேன், ஒன்று சிங்காசனம் கொஞ்சம் என்னோட பெருசு, அவ்வளோதான் அவன் சொல்லிவிட்டான்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்களாம், அப்போது ஆதியாகமம் 42வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தா, எகிப்து என்னது, கானான் தேசத்தில் என்ன வந்துட்டு? பஞ்சம் வந்துட்டு, உணவு இல்லை. இப்போ உணவு எங்கே இருக்குது? எகிப்தில் இருக்குது. இப்போ சகோதரர்களுக்கு எகிப்தில் என்ன வாங்க வராங்க? உணவு வாங்க வர்றாங்க. உணவு வாங்க வரும் பொழுது அது எல்லாத்தையும் வாசிக்க 1லேருந்து 6 வரை படித்த டைம் இல்லை. 42:6 மட்டும் படிக்க பார்க்கலாம். யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்களுக்கு யாவருக்கு விற்றான். விற்கப்பட்டவன், 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டவன் தேசத்தே கைக்குள்ள வச்சு தேசத்துக்கு ஜனங்களுக்கு விற்கிறவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் வந்து எப்படி விழுறாங்க? என்ன சொன்னான? நீ துரைத்தனம் பண்ணுவாயோ, நாங்கள் உனக்கு அடிமையா இருப்போமோ, உன் சொப்பனை எப்படி நிறைவேறது பாரு, உன்னை என்ன பண்ணிருந்தோம்? கொன்னுருதோம். ஆமே. அப்ப பாருங்க, இப்ப என்ன பண்றானுவ? 42:6 பாருங்க, முகங்குப்புற விழுந்து யாரை வணங்கினார்கள்? யோசேப்பின் அரிக்கட்டு, மற்ற அரிக்கட்டுகள் என்ன செஞ்சது? வணங்கி நின்றது. அந்த சொப்பனை நிறைவேறிட்டா. தோத்திரம். ஆனா அடுத்த வசனம் பாருங்க, யோசேப்பு அவர்களை பார்த்து, பாருங்க, தன் சகோதரர்கள் என்று அறிந்து. அல்லேலூயா. 13 வருஷம் தான் ஆயிருக்கீங்க. 13 வருஷத்துல எப்படி சகோதரன் தெரியாம போச்சுது? அவனுக்கு தெரியல. யாருக்கு தெரியல? ஏன்னா இவன் எப்படி பார்வோன் ஆடை, அந்த இதான அதிபதி ஆடைகளை போட்டிருப்பான்ல, இவன் ராஜாவை மாறிட்டான், இவங்க கூஜாவை தான் இருக்காங்க. அப்ப பாருங்க, இங்க வாரான்னு பார்க்கன்னு பார்க்கிறோம். இவன் தெரிஞ்சும் தெரியாம நடிச்சுட்டு சொல்லப்பட்டிருக்கிற 42:17 பாருங்க, 3-4 செயல்களை தூக்கி தள்ளிட்டான். எத்தனை நாள் உள்ள செயல் போட்டான்? 3 நாள். எங்க போட்டான்? இரவு பகல் எங்க கிடந்தானுவ? இவன் எத்தனை நாள் கிணத்துல தூக்கி போட்டிருந்தானு எனக்கு தெரியல. வேணா காலையில போட்டிருந்தா சாயங்காலம் தூக்கியிருப்பான்னு நினைக்க. இவனை எத்தனை நாள் போட்டானுவ? 3 நாள் உள்ள தூக்கி போட்டான். யார் ஜாமீன் எடுக்க வர்றது? யார் வர்றது? இப்ப யார் பரிந்து பேசவும் முடியாது. இது போட்டது யாரு? அந்த தேசத்தின் ராஜா. யாரும் பரிந்து பேசணும் தூக்கி போட சொல்லிடுவான். முடிஞ்சு போச்சு. பரிந்து பேசணும் என்ன செஞ்சிடும்? தூக்கி போட சொல்லுவான்னு பார்க்கிறோம். நீங்க பாருங்க, துரைத்தனம் பண்ணுவாயோ, அடிமை பண்ணுவாயோ, ஓ கொம்பு எங்களோட மேல போமோ, நாங்க துன்மார்க்கர்கள். ஆமென். நீ நீதிமான் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாருங்க, ஆதியாகமம் 43:20 படிச்சு பாருங்க. அவனு என்ன சொல்றானுன்னா, ஆமா, என் ஆண்டவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றானுவ? என் ஆண்டவனே. 44:9, 10, 18, 33 இதெல்லாம் என்ன சொல்ல தெரியுமா? என் ஆண்டவனே, நாங்கள் உமக்கு அடிமை. முதல்ல என் ஆண்டவனேன்னு சொல்றானுவ.
அப்புறம் நீங்க என்ன 44 9 10 18 33 இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. நாங்கள் யோசேப்பே உன் சகோதரர் தான், நாங்கள் யோசேப்புக்கு அடிமைகள். நீர் எப்படி இருக்கிறீர் தெரியுமா? பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிறீர். 18ஆம் வசனத்துல பார்த்த 18-33 நினைக்க. பார்வோனுக்கு எப்படி இருக்கிறீர்? ஒப்பா இருக்கிறீர். உமக்கு நாங்க யாரு? நீர் எங்களுக்கு யாரு? ஆண்டவன். என் ஆண்டவனே. எப்படி ஆயிட்டாரு? என் ஆண்டவனே, நீர் பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிறீர், நாங்கள் உமக்கு அடிமை. அடிமை. நாங்க துன்மார்க்கர்கள், அடிமையாய் தான் இருப்போம். நீ நீதிமான், நீ எங்களே ஆளுகை செய்வார். அவன் ஆளுகை எங்க போனானுவ? ஜெயிலுக்கு போனானுவா இல்லையா? யார் யார் உத்தரவுல போனானுவ? யோசேப்பு உத்தரவுல போனான். இவன் என்ன சொன்னானா? உன்னை பார்த்து கொண்டுட்டா நீ, உனக்கு எப்படிடா சொப்பனம்? அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கு. இவன் உண்மையிலே இந்த சொப்பனம் கரெக்டாக அவனுக்கு பழிக்கும் அப்படின்னு யோசனை பண்ணான்னு பாய்க்கிறோம். ஆனால் பாருங்க, அவ்வளவு நக்கல் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணினாலும் என்ன செஞ்சாங்க? கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா யோசேப்பை உயர்த்தினார். ஆமாம், அதில் வந்து பாருங்க எத்தனை முறை வந்து விழுந்தான்னு சொல்லப்பட்டு தெரியுமா? ஆதியாகமம் 42வது அதிகாரத்தில் 6, 9, 43, 26, 44, 14 3 முறை முகங்குப்புற விழுந்து யோசேப்பை வணங்கினார்கள். எத்தனை முறை? அவன் சொப்பனம் ஒரு முறை தான் அவன் வணங்கினு சொல்லப்பட்டிருக்கு. முகங்குப்புற விழுந்து யோசேப்பை என்ன செய்தார்கள்? வணங்கினார்கள். அல்லேலூயா, தோத்திரம். அதான் சங்கீதம் 75:10 சொல்லுகிறது, துன்மார்க்கனின் கொம்பு வெட்டப்படும், நீதிமானுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென், அல்லேலூயா. எனவே மகிமையாய் உயர்த்தப்படும். அப்ப நான் இந்த மாதத்தில் கர்த்தர் ஆமென் உங்க கொம்பு, சங்கீதம் 112:9 படி நீதிமானின் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். உங்களுடைய மதிப்பு கூடும், உங்களுடைய மரியாதை கூடும். உங்களை மதிக்காதவன் உங்களை மதிப்பான், உங்களை கனவீனம் பண்ணவன் உங்களை கனம் பண்ணுவான். ஆமே, உங்களை அசட்ட பண்ணவன் மோங்குப்புற விழுந்து பணிந்து கொள்ள கர்த்தர் செய்வார். ஆமேன். உன்னை யார் யாரெல்லாம் ஆமே பண்ணாங்களோ ஸ்தோத்திரம். யோசேப்பா எப்படி அசட்ட பண்ணார்கள்? ஆமே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொப்பனக்காரனையும் அசட்ட பண்ணானுவ, என் ஆண்டவனேன்னு சொன்னான் பாய்க்கிறோம். துரைத்தனம் பண்ணுவாயோ நான் ஆண்டுவேன். மோங்குப்புற விழுந்து ஆமேன் அவனை வணங்கினார்கள் பாய்க்கிறோம். யோசேப்பின் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்பட்டது. ஆமேன். அப்படின்னா சங்கீதம் 75:10 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய கொம்பை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆனா நீதிமானுடைய கொம்பு மகிமையா என்ன செய்யும்? உயர்த்தப்படும். நம்முடைய